இந்த தற்குறி திருமாவளவன் சமீபத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். என்ன கருத்தை பதிவிட்டிருந்தார்னா, அதாவது இந்து மதத்தை ஆங்கிலேயர்கள் தான் தோற்றுவித்தார்கள், ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு தான் இந்து மதம் என்ற ஒரு கூற்றே ஒரு மதமே உருவானதுன்னு சொன்னார். நான் என்ன அவரை கேட்குறேன்னாக்கா, நீங்கள் தான் சொன்னீங்க உலகத்திலேயே இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் நபிகள் நாயகம், கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்தவர் இயேசுநாதர், அப்போ புத்த மதத்தை தோற்றுவித்தவர் கௌதம புத்தர். அப்போ இவங்க 3 பேருமே இந்த மதத்தை உருவாக்குவதற்கு முன்னால் அல்லது தோற்றுவிப்பதற்கு முன்னால் எந்த மதத்தில் இருந்தார்கள் ஒரு கேள்வி வரும். ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க இந்து மதத்திற்கான ஒரு வரலாறு கிடையாது, இந்து மதத்தை உருவாக்கியவர் யார் என்று தெரியாது, நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போ இந்த மதத்தை உருவாக்கியவர்கள் இவர்கள் 3 பேர் என்றால், இவர்கள் இந்த மதத்தை உருவாக்குவதற்கு முன்னால் இவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தார்கள் ஒரு கேள்வி வருமா வராதா? அப்போ அந்த கேள்விக்கான விடையும் திருமாவளவன் தற்கூரி அவர்களை நீங்கள் சொல்லணும். பொதுவாக நீங்கள் போய் பேசிட்டு போனீங்கன்னாக்கா கேட்கறதுக்கு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முட்டாள்கள் போல் நாங்கள் கிடையாது. நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ இந்து மதத்திற்கு வரலாறு கிடையாது, இந்து மதம் யார் தோற்றுவித்தார்கள் தெரியாது என்று சொல்லும் நீங்கள், இந்த மதத்தை தோற்றுவித்த இந்த மூவரும் இதற்கு முன்னால் எந்த மதத்தில் இருந்தார்கள், அதுக்கு முன்னால் இருந்த மக்கள் எந்த மதத்தை தழுவினார்கள், எந்த மதத்தை கடைபிடித்தார்கள் என்ற ஒரு வரலாறு இருக்கணும்ல, அதையும் சேர்த்து சொல்லுங்கள்.